Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி OMR ஷீட் பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ ரைட் டைமில் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஏது என்ன விஷயம் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி OMR ஷீட் அப்டேட். சரிங்க, இந்த அப்டேட்டை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த அப்டேட் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். எக்ஸாம் நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு வருஷம் படிக்கிறோம், 6 மாதம் படிக்கிறோம், ஒரு மாதம் படிக்கிறோம். எவ்வளோ படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹால்குள்ளே என்ன மாதிரி கேட்க போகிறாங்க, கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, ஷார்ட்கட் ஒர்க் ஆகுமா, படித்தது அங்கே வருமா வராதா, சிலபஸ் இருக்கா, சிலபஸ் இல்லையா, கட் ஆஃப் என்ன வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறத தாண்டி இந்த OMR ஷீட்டை எப்படி ஷேட் பண்ண போகிறோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம், இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்தது. அதை இங்கே மொத்தமாக சரி பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம். ஓகே, அதாவது நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு தப்பான கேள்வி நம்ம வந்து போடுறோம். இப்போ கேள்வி வந்து இருக்குது, நம்ம ஷேட் பண்ணுறோம். இது தப்பானா கூட நெகட்டிவ் மார்க்கே வந்து கிடையாது. ஆனால் OMR ஷீட்டில் தப்பாக ஷேட் பண்ணிட்டா, ஒழுங்காக கவுண்ட் பண்ணி போடலை, ஒழுங்காக ஷேட் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நெகட்டிவ் மார்க் வந்து போகுமா, 5 மார்க் போகுமா, 6 மார்க் போகுமா, மொத்தமாக இன்வாலிட் ஆகுமா, இந்த மாதிரி டென்ஷனில் எக்ஸாம் ஹாலில் பதட்டத்தில் ஒழுங்காக எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாதும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஒரு புது அப்டேட் சரி பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஸோ முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். ஸோ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு கவலை இருக்காது, ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க அந்த பழக்கத்தை பார்த்துக்கோங்க. ரைட். ஓகே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ வெப்சைட்டில் உங்களோட பேர், நம்பர், சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். எங்கே வந்து மாற்றிருக்காங்க. ரைட். ஸோ மொத்தம் 200 கேள்விகள் இருக்குது. ஸோ 3 காலம், இது எதே வந்து மாற்றலாம் வந்து கிடையாது. என்ன சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கும் போது இங்கே காலம் வந்திருக்கும். இங்கே ஒரு காலம், மொத்தம் ஒரு 5 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ இங்கே ABCDE வந்து இருக்குது. அந்த ஒரு காலத்துலையும் எத்தனை ஏ நீங்கள் வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி வந்து போட்டிருக்கீங்க, எத்தனை சி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும். ரைட்டா. இந்த கவுண்ட் பண்ணி போடுறது, அதாவது ரிஃபார்ம்ஸ் தடுக்கலாம். 2019 குரூப் 4 டைமில் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக சில ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் இந்த ஒரு கவுண்ட் பண்ணி போடுறது நிறைய பேருக்கு ஈஸியாலாம் கிடையாது. இது கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு மேக்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். அந்த மேக்ஸை அவசரமாக சால்வ் பண்ணும் போதே 1+1 என்னென்னு கேட்டால் நம்ம 2 போடாமலாம் தப்பு வந்து பண்ணி வந்திருக்கோம். அந்த மாதிரி டைமில் இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி போடணும் அப்படி சொல்லும் போது இதில் ஏகப்பட்ட பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் ஆகிருக்கு. அந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா இங்கே மட்டும் கவுண்ட் பண்ணுறது பத்தாம இங்கே லெஃப்ட் சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தம் எத்தனை ஏ வந்திருக்கு, எத்தனை பி இருக்குது, எத்தனை சி இருக்குது அப்படின்னு இதை கவுண்ட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் வர ஸ்டாஃபை அதை வெரிஃபை பண்ணி அவங்க சைன் பண்ணணும். இந்த எல்லா விஷயமே சரியாக இருந்தால் மட்டும்தான் OMR ஷீட் வேலிட் ஆகும். இல்லைனா இன்வேலிட், இல்லை மார்க் வந்து கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆன்சர் மார்க் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இங்கே பாருங்கள். நீங்கள் 200 கேள்வியும் மொத்தமாக ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்புறமா ஷேட் பண்ணணும். நான் 200மே ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ் வந்து போடலாம். இல்லை நான் ஷேட் பண்ணலைன்னா நீங்கள் நோ வந்து போடலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் எதுவுமே கவுண்ட் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ மொத்தம் 200 கேள்வி இருக்குது. ஓகேவா. இந்த 200 கேள்வியில் நீங்கள் 200மே அட்டன் பண்ணிட்டீங்க டவுட் இல்லாமல் அப்படின்னா இங்கே எஸ்ஸில் மார்க் பண்ணுங்கள், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு 140 மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணணும், இதை அடிச்சுட்டு நோ நீங்கள் ஷேட் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ஒரு வேலை. அடுத்தது எத்தனை கேள்வி ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க, 60 பண்ணலையா, இங்கே 60ன்னு எழுதுனா வந்து போதும். இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். ரைட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எத்தனை ஏ போட்டிருக்க, எத்தனை பி போட்டிருக்க, 1 by 1 நீங்கள் கவுண்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போடும்போது கவுண்டிங் அதிகமாக மிஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் ஒழுங்காக வந்து போட முடியாது. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை. 200 கேள்வியும் அட்டன் பண்ணிட்டா எஸ்ன்னு போடலாம், இல்லையா நோன் போடலாம். நீங்கள் நோன்னு போட்டிங்கன்னா எத்தனை கேள்வி அட்டன் பண்ணலையோ பிளாங்காக விடப்பட்டிருக்கோ அந்த நம்பரை மட்டும் இங்கே போட்டால் வந்து போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 198 தான் வந்து போட்டிருக்கீங்க, 2 நீங்கள் ஷேட் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நோவை கிளிக் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டால் மட்டுமே போதுமானது தான். இன்கேஸ் நீங்கள் 200 போட்டுட்டீங்க, எஸ்ஸு கொடுத்துருந்தா இங்கே எதுவுமே நீங்கள் போட வேணாம், இதை பிளாங்காக வந்து விட்டுறலாம். பாருங்கள். இஃப் நோ ரைட் த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் நாட் ராக்கன். இல்லை என்று கொடுத்தா மட்டும்தான் எத்தனை கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுவோ அந்த நம்பரை மட்டும் போட்டால் வந்து போதும். இதை மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தட், ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வந்து குழப்ப வேண்டாம், கவலை வேண்டாம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டர். ஓகே. அடுத்தது கைரேகை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா ஒரு பேப்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, இல்லைனா ஒரு தப்பான வேலை பண்ணுறாங்கன்னா அந்த கைரேகை நீங்கள் வச்சுருந்தா உங்களை எதுவுமே மாற்ற முடியாது. உங்கள் பேப்பரை யாரும் மிஸ்மேட்ச் பண்ண முடியாது, ஃப்ராடு வேலையும் பண்ண முடியாது.
இது அவசியமான விஷயம். அண்ட் சேம் டைம் இந்த கவுண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். எது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த லாஸ்ட் டைம் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது பென்சிலில் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பெண்ணில் வந்து மாற்றிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், எஸ்ன்னு கொடுத்துட்டு எதுவுமே போடாமல் விடலாம். நோன் கொடுத்துட்டா எத்தனை கேள்வி அட்டென்ட் பண்ணலையோ அதை போடும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த இடத்துல கொஸ்டின் புக்லெட், இது 4 நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் எங்கே போட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. பேப்பர் கொடுக்க அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கா அதை நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 இது வந்து அவசியங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்படுற விஷயம் தான். கொஸ்டின் புக்லெட்டில் உங்களுக்கு எந்த சீரீஸ் வந்திருக்குன்றதை அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும். அதை வந்து பார்த்துக்கணும். முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் பிளாக் பாயிண்டில் பண்ணால் வந்து பண்ணணும். கேண்டிடேட் இங்கே வந்து சைன் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் சம்மந்தப்பட்ட கேண்டிடேட் தம் இம்ப்ரெஷன் கைரேகை வந்து பின்னாக வைக்கணும். உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கா, எஸ்னா எஸ் வந்து பின்னாக கொடுக்கணும். நோ வந்து கொடுக்கலாம், எஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் சைன் வந்து போட போகிறீங்க. இப்போ சைன் போட்டிருக்கீங்கன்னா இங்கே எஸ் நம்ம வந்து பின்னாக கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வர ஸ்டாஃப் வந்து சைன் வந்து பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு சைன் பண்ணுறீங்க, ஸ்டாஃப் சைன் வந்து கொடுக்குறாங்க. இதான் கொடுத்துருக்க சில அப்டேட். ஓகே, சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து பார்க்கலாம். டு நாட் டேமேஜ் பார்கோட், இது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாமே தாண்டி கொடுக்கப்பட்டிருக்க இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. இல்லை எதனா மார்க் பண்ணால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பண்ணியிருந்தாலும் மொத்தமாக இன்வாலிட் தாங்க ஆகும். ஏன்னா இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு டிஜிட்டலாக வந்து பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம ஒரு புள்ளி வைக்கிறோம், டாட் வைக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக பாதிப்படைய தான் செய்யும். அதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது சரியான வட்டத்தை வந்து மார்க் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும். அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயந்தான். அடுத்தது பிளாக் பால் பாயிண்ட் மெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். கிளியராக நல்லா கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது ஸ்கெட்ச் கிடையாது, நெக்ஸ்ட் பென்சில் கிடையாது, மார்க்கர் கிடையாது, பிளாக் பெயின் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்கிங் எனி irrelevant ரிமார்க் சிம்பிள்ஸ், அதாவது ஓஎம்ஆர்ஷியில் வந்து ஒரு தனியாக ஒரு புள்ளி வச்சு காட்டுறது, எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் இருக்குது அந்த சிம்பிளை வந்து போட்டு காமிக்கிறது, எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. அந்த கொடுக்கப்பட்டிருக்க 200 கேள்வியில் ஷேட் பண்ணும். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் புக்லெட், அதை நீங்கள் ஷேட் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. சைன் பண்ணணும், கைரேகை வைக்கணும். அவ்வளோதான். வர ஸ்டாஃப் கை வைப்பது சைன் போட போகிறாங்க. முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ கேண்டிடேட் நாட் சைன் இன் ஸ்பேஸ் ப்ரொவைடட், ஓஎம்ஆர் ஷீட் வந்து பின்னாக வேலிட் ஆகலாம். நீ கரெக்டாக வந்து சைன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் புக்லெட் நம்பர் அதை கரெக்டாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன நீங்கள் மீறனா, அதாவது கவுண்டிங் வந்து போடலை, தப்பாக வந்து நகை போட்டுட்டீங்க, அந்த எஸ்னோ வந்து போடலை, சைன் போடலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மாறுதுன்னா உங்கள் மார்க்லேருந்து 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புக்லெட் நம்பர் தப்பாக வந்து போட்டுட்டீங்க, 0.5 மார்க் தப்பாக வந்து போகும். பட் தப்பாக போட்டால் சம்டைம் இன்வாலிட் ஆக கூட சான்ஸ் இருக்கலாம். அது சரியாக வந்து போட்டுருங்க. 0.5 பார்க்காதீங்க. ஒரு மார்க்லையுமே வாழ்க்கை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அட்லாஸ்ட் உங்கள் ஸ்டாஃப் வந்து சைன் போட போகிறாங்க. அதை மட்டும் வந்து பார்த்தா போதும். ஒரு ஆன்சருக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் மட்டும் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் பிளாங்காக விட்டுட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. ஓகேவா? இதான் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். முன்னாடி கொடுத்துருக்க அந்த சாம்பிள், அந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்கு எவ்வளோ வந்து பின்னாக ஃபார்வர்டு. முக்கியமான விஷயமே அந்த கவுண்டிங்கை தூக்குனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது ஏகப்பட்ட பேருக்கு தலைவலியாக இருந்ததுங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஆப்டிடியூட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து வராது. அதை விட்டுட்டு இதை கவுண்ட் பண்ணி வந்து போடணும். இங்கே வந்து ஒரு 67 இருக்கா, இந்த 67ல் ஒரு 10 ஏ போட்டிருக்கேன், இங்கே ஒரு 67ல் ஒரு 47 ஏ போட்டிருக்கேன், இங்கே வந்து ஒரு 50 ஏ போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். இதை கவுண்ட் பண்ணி சரியாக வந்து பின்னாக வரணும். அப்போ இதை சரியாக வந்து இங்கே வந்து திரும்ப சரி பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. எல்லாமே தூக்கிட்டாங்க, சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட் டைம் நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் அப்கமிங் எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் கம்மி பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான ஃபோக்கஸை விட்டுட்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.